ஹாய் கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் கபேலா. இந்த உலகத்திலே கஷ்டமான சொன்ன தெரியுமா, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் முழுசாக நம்புறது. நம்மையே மறந்து அவங்க என்ன சொல்ல சரி, அவங்க எது சொல்ல கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நபரோட நம்பிக்கை வச்சிட்டா அந்த நம்பிக்கை இன்னும் போகாது. பட் அந்த மாதிரி நம்பிக்கை வச்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரு நபரால் எப்படி மாறும் சொல்கிற படம் தான் கபேலா. ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ட்ராமா மாதிரி போகும். பட் இந்த படத்தோட கடைசி 40 நிமிஷம் தான் இந்த படத்தோட ஹார்ட் பீஸு. எதிர்பாருங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். நம்ம நல்லவங்க நம்புற எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, நம்ம கெட்டவங்க நம்புற எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. அந்த கருத்தை இந்த படம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ அவங்க கபேலாங்கிற இந்த ட்ராமா மலையாள மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஜோரா மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் பஸ்ஸில் ஒரு பொண்ணு போயிட்டுருக்கா. இவன் அந்த படத்தோட ஹீரோயின் பேர் ஜெஸி. கண்டக்டர் அந்த பொண்ணுகிட்ட வந்து, பாப்பா எந்த ஊருக்கு போகணும், டிக்கெட் காசான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோனை காசு தரா. அந்த கண்டக்டர்கிட்ட, அண்ணா பஸ் எத்தனை மணிக்கு அந்த ஸ்டாப் போகணும்னு கேட்குறா. அதுக்கு அந்த கண்டக்டரும் சரியாக சொல்ல முடியலம்மா, வெளியே வர ஜோரா மழை பெஞ்சிட்ருக்கு, கன்ஃபார்மாக லேட்டாக தான் போக முடியும், அந்த ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் மீதி காசு தான்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் அங்கேருந்து போகிறாரு. இந்த பொண்ணும் மழையை ரசிச்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக ஜெஸி ஒரு 12th ஃபெயிலான பொண்ணு. அதனால் வீட்டில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து அவங்க அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ கூட டவுனுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு தேவையான பொருளாக எழுந்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஊரில் புதுசாக துணி கடை வருது. அந்த ஊரில் இருக்க ஒரு பணக்கார வீட்டு பையனான பென்னிங்க ஒருத்தன் தான் அந்த துணி கடைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பென்னிக்கு நம்ம ஹீரோனோட லவ் இருக்குது. பட் இந்த விஷயத்தை இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இப்போ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து அவள் வீட்டுக்கு போகிறா. அப்போ ஹீரோனோட அப்பா, ஏண்டி போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ தான் வாண்டி கேட்குறப்ப, ஒன்றும் இல்லைப்பா ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அதான் லெட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறா. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ ஷிட்டு, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வெளியே போனால் கரெக்டான டைம் குழந்தாகணும், அப்படி இல்லைன்னா காய்ச்சி மூச்சும் கத்துவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்க அப்பா. இப்போ அந்த பொண்ணு உள்ளே போய், அம்மா இந்த நீ வாங்கிட்ட சொன்னில அதெல்லாம் வாங்கினு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறா. அப்போ அவங்க அம்மா ஹீரோனை பார்த்து, ஏட்டி ஒரு மறந்துட்டேன், உஷாக்கா ப்ளவுஸ் டே கொடுத்தாங்க, பட் அந்த அளவெல்லாம் மறந்து போயிடுச்சு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்கிறப்ப நம்ம ஹீரோனை ஃபோன் பேச போகிறா. காலண்டில் அவங்க நம்பர் இருக்கும், அதை போய் டைப் பண்ணிட்டு இருக்கா. அந்த அக்கா கால் பண்ணி, அக்கா ப்ளவுஸ் டே கொடுத்துட்டீங்களே அந்த அளவுலாம் எனக்கு கேட்குறப்ப அந்த பக்கமாக வந்து ஒரு ஆம்பளை குரல் கேட்குது. இதை பார்த்துன ஹீரோயின் அந்த காலை கட் பண்ணிடுறா. ஏன்னா ஃபோன் நம்பரில் 5 நடிக்கிறது போல 6 நடிச்சிட்டா, அதான் ராங் நம்பர்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறா. பட் அந்த ஆள் விடாமல் திரும்பி அடிக்கிறான். இதை பார்க்குற அந்த பொண்ணு, ஏங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, தெரியாதனமா ராங் நம்பர் அடிச்சிட்டேன் விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் இருங்க நீங்கள் எந்த ஊர் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அந்த பொண்ணு செம கடுப்பாயிருது. அந்த காலை கட் பண்ணிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஹீரோயின் ராங் நம்பர் அடித்த அந்த ஆள் யாருன்னு காமிக்கிறாங்க. இவ தான் அந்த படத்தோட ஹீரோ, பேர் விஷ்ணு. விஷ்ணு ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கான். இப்போ அவனை பற்றி காமிக்கிறாங்க. இவன் ஒரு நாள் ஆட்டோ செட்டில் இருக்கிறப்ப அதே ஆட்டோ செட்டில் ஒரு லேடி டிரைவர் இருப்பாங்க. அவங்க புருஷன் ஒரு குடிகாரன். அந்த அம்மா கிட்ட வந்து, ஏண்டி காசை குடுறி, சம்பாதிச்சில்ல அந்த காசை கொடுன்னு சொல்லிட்டு அந்த காசை பிடின்னு போயிடறான். இதை பார்க்குற விஷ்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹீரோட ஆட்டோவுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. பட் ஹீரோ அந்த கஸ்டமர்கிட்ட, சாரி சார் இந்த ஆட்டோ வராது, நீங்கள் வேணும்னா அந்த ஆட்டோவில் போங்க, நீங்கள் வேணா அங்கே போங்கன்னு சொல்கிறப்ப அந்த கஸ்டமர் அங்கேருந்து போகிறாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோ எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ கூட வேலை பார்க்குற ஆட்கள்லாம், ஏண்டா உனக்கு வந்து கஷ்டம் நான் அங்கே அனுப்புனேன், உனக்கு எல்லாம் நியாயம் பண்ணணும்னு கேட்குறப்ப என்ன பண்ணேன், அவங்கள பாரு ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு செய்யலைன்னா வேறு யார் செய்ய போகிறோம் ஒருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேஷுவலாக இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோன் கால் பண்ணுறான். இதை பார்க்குற ஹீரோ செம்ம காண்டில் அந்த காலை கட் பண்ணிடுது. நம்ம ஹீரோ எவ்வளோ தான் பேச ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி தெரில. அவள் பாட்டு காலை கட் பண்ணிட்டு அவள் வேலையை பார்த்துருக்கா. ஒரு நாள் அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. அந்த ஃபங்க்ஷன் எல்லாருமே ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விடுதலை மாதிரி கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லணும். அந்த கேம் ஹீரோ விளாண்டுட்டே இருக்கிறப்ப அந்த ஆள் திரும்பவும் கால் பண்ணுறான். இதை பார்க்குறது கடுப்பாகி, யோ எத்தனோட சொல்கிறது திரும்ப கால் பண்ணாத பெருசாக ஃபோனையே சொல்லிட்டு அந்த காலோடைய கட் பண்ணிடுறா. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோட கொஸ்டின் கேட்குறாங்க. பட் ஹீரோனுக்கு அந்த விடுதலைக்கு ஆன்சர் தெரியாது. அதனால் அவள் ஃபோனை பார்க்குறா. அந்த ஆளுக்கு மெசேஜ் பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடின்னு சொல்கிறான். அந்த ஆள் கூட கால்கள்லாம் கேட்டு அந்த ஆன்சர் சொல்கிறான். இது மூலமாக அந்த பொண்ணு அந்த கேமில் ஜெயிச்சிருது. அது மட்டும் அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் உருவாகுது. அடிக்கடி 2 பேரும் ஃபோன் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஊரில் ஒரு துணி கடை ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த துணி கடைக்கு திறப்புல வருது. இந்த பொண்ணு அங்கே போய் நான் துணி எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ அந்த கடையில் இருக்கிற பையனுக்கு லவ் இருக்கும்ல, அதான் ஃபோட்டோகிராஃப் கூப்பிட்டு, யோ இங்கே வாயா அங்கே ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு வளர்த்து வச்சு ஃபோட்டோ எடு, ஃபோட்டோவில் செம்மலாக இருக்கணும் போய் ஃபோட்டோன்னு சொல்கிறப்ப அந்த ஆள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இது கடையில் அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு காதல் உருவாகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட தங்கச்சி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவங்க ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் அந்த பொண்ணு ட்ராப் பண்ணிட்டு போகிறான். இது எல்லாத்தையுமே அந்த அப்பா பார்த்துறாரு. அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடியே நடிக்கிறாரு. இதை பார்க்க நம்ம ஹீரோயின், அப்பாடா நம்ம மேட்ரு வெளியே தெரில, நம்ம மேட்ரு மட்டும் வெளியே தெரிஞ்சா அவ்வளோதான், தோலை வச்சு தொங்க விட்டுருவாரு. இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு அமைதியாக இருக்கா. அவங்க தங்கச்சி போல அடிக்கிறப்ப அப்பா வீடு
சொல்லுப்பா, நான் என்ன பண்ணேன்? நான் தான் உங்கள்கிட்ட சைக்கிள் வாங்கி கேட்டேன், பட் நீ இப்போ வரைக்கும் சைக்கிள் வாங்கி தரல. அதனால நடந்து போக முடியாமல் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வந்தேன். அதனால தப்புன்னு சொல்லி கேட்குறப்ப அந்த அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நைட்டு ஒய்ஃபு கிட்ட என்னாலும் பரவாயில்ல, இந்த மாதம் கன்ஃபார்மாக அவர் சைக்கிள் வாங்கி தரணும் இந்த மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம விஷ்ணு காமிக்கிறாங்க. விஷ்ணு நைட்டு எங்கேயோ போயிட்டு வரான். அவள் போலீஸ் மறைச்சு டே வண்டி நிப்பாட்டுறா, எங்கே போயிட்டு வர? வண்டியில் 2 பொண்ணுங்க இருக்குல்ல, அதெல்லாம் யார்கிட்ட கேட்குறப்ப, சார் இது என் தங்கச்சி சார், நைட் சினிமாவுக்கு போயிட்டு வரோம் விடுங்கன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ் விட்டுறாங்க. இதனால ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை அவள் தங்கச்சி கூப்பிட்றா, ஜெஸ்ஸி இங்கே வா, உனக்கு சர்ப்ரைஸ் காட்டுறேன். என் கூட வாண்டோட ஹீரோயினை உடத்து கூப்பிட்டு போகிறா. பார்த்தா ஹீரோயின் அன்னைக்கு துணி வாங்கியிருப்பாள். அவள் ஃபோட்டோவை தான் அந்த ஜவுளி கடை கவர் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறீன்னு ரொம்ப ஹாப்பியாகிறா. அது எல்லாத்தையுமே அந்த பெண்ணிங்கால கவனிக்கிறான். ஏன்னா பெண்ணிக்கு அவன் மேலே லவ் இருக்குது. அதுக்காக அந்த கடை கூட அவள் ஃபோட்டோ போட்டிருப்பா. இப்போ ஹீரோயின் நடத்தாலும் கடை சர்ச் போகிறா. அப்போ விஷ்ணுவோட ஃபோன்லேருந்து அவளுக்கு ஒரு கால் வருது. ஹீரோனை அட்டன் பண்ணி, விஷ்ணு நான் தான் சொல்லியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணாத, பக்கத்தில் அம்மா அப்பா யாராவது இருப்பாங்க, எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ண சொல்கிறப்ப, ஹலோ நாங்களும் விஷ்ணு பேசல, நாங்கள் எல்லாம் விஷ்ணுவோட சிஸ்டர் தான், நாங்களும் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கோம், விஷ்ணு ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறான். அப்போ தான் தெரிஞ்சு அவங்க லவ் பண்ணான்னு சொல்லிட்டு, சரிங்க அவங்ககிட்ட கோவலாம் படாதீங்க, அவங்கள்ட்ட ஹாப்பியாக பக்குவம் நடந்துக்குவாங்க, நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வச்சிருது. நம்ம ஹீரோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. டெய்லி ஹீரோன்னு கால் பண்ணி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அவங்க லவ்ங்கிறது டே பை டே வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் இந்த பெண்ணுங்கிற ஆளுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால ஜெஸ்ஸியோட அப்பாவுக்கு சரக்காயம் கொடுத்து, அங்கிள் உங்கள் பொண்ணு ஏன் படிக்க வைக்கல, அவள் 12th ஃபெயில் ஆகலாமே, நீங்கள் அதுக்கப்புறம் படிக்க சொல்லி கேட்குறப்ப, அதெல்லாம் எதுக்குப்பா, அப்படியே வீட்டில் இருக்கட்டும், சரி இப்போ சரக்காங்க தெரியல இதில் எங்கே சொல்லி கேட்குறப்ப அவள் எடுத்து சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோ பொண்ணு பார்க்க வராங்க. இதை பார்க்குற ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. உடனே ஹீரோ கால் பண்ணி இதை சொல்லணும்னு பார்க்குறா. பட் ஹீரோ கால் பண்ண முடிக்கிறான். ஏன்னா ஹீரோட வீட்டில் அவங்க அக்கா உடம்பு சொல்லாமல் போயிருக்கும். உடனே வேகமாக ஆட்டோவில் ஏற்றி அவங்க அக்கா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கால் அட்டன் பண்ணுறான். ஹீரோ அழுதுகிட்டு, இங்கே பாரு விஷ்ணு, என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, எனக்கு என்ன ஆகும்னு தெரில, எதுவாக நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பெண்ணுங்கிறாள் அவள் சொந்த கூட்டு இருந்திருக்கான். அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க. பட் ஹீரோனோட குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதை பார்த்து அந்த அம்மா, ஏண்டா இங்கேயாவது சம்மந்தம் எடுக்கணும், இங்கே பாரு இந்த வீட குப்பை மாதிரி இருக்கு, எங்க இந்த பொண்ணுங்களுக்கு வேணாங்க, நாங்கள் இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிருது. இந்த பெண்ணுங்கிற அந்த பையனுக்கு என்ன சொல்ல தெரில. பட் ஜெஸ்ஸிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. உடனே விஷ்ணு கால் பண்ணி, விஷ்ணு உனக்கு தெரியுமா என்னை பொண்ணு பக்கம் வந்தாங்களே அவங்களே நான் சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியான்னு சொல்கிறப்ப விஷ்ணு சிரிக்கிறான். 2 பேத்துக்குள்ள எங்கே லவ் ஊராகிட்டு இருக்கு. பட் அந்த பெண்ணுங்கிறாள் ஜெஸ்ஸி ஊறி லவ் பண்ணுறான். அவங்க சொந்தக்காரர்கிட்ட போய், மாமா ப்ளீஸ் மாமா எப்படியா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க, அவள் 12th ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு 7 இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை நான் தான் பார்த்துக்க போகிறேன், ப்ளீஸ் மாமா கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் கலந்து ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோனை பொண்ணு பார்க்க போகிறாங்க. 2 குடும்பத்துக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால் அவர் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு எங்கேஜ் வச்சுருக்காங்க. பட் ஜெஸ்ஸி ரொம்ப சோகத்தில் இருக்கா. விஷ்ணு கால் பண்ணி, விஷ்ணு எல்லாம் போச்சு விஷ்ணு, என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணி பார்க்குறாங்க, பட் எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை, ப்ளீஸ் விஷ்ணு எனக்கு கூழி விஷ்ணு, நான் உன்னை பார்க்கன்னு சொல்கிறப்ப நான் வரல, நீங்கள் வா, நான் ஊருக்கு வந்தால் கன்ஃபார்ம் பிரச்சனை வரும், அதனால் நீ உன் வீட்டிலேருந்து இங்கே ஊருக்கு வா, நம்ம 2 பேரும் பேசி முடிவுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சேர்ந்து சொல்லுது. அடுத்த நாளுக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருமே ஊருக்கு போகிறாங்க. அந்த பொண்ணோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான பொருளாக வாங்குறதுக்கு அந்த இடத்துல டவுனுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு கூப்பிட்றப்ப, இல்லைம்மா நான் வரலம்மா, எனக்கு லைட்டாக வரி வலிக்குது, நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறப்ப, வீட்டில் இருக்கியா, ஒரு பொம்பளை பிள்ளையோட வீட்டில் தனியாக விட்டு போகிறது, நீ என் கூட வான்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா நீங்கள் போங்க, நான் பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்கால அவ கூட தங்கன்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவும் விட்டு போயிடறாங்க. இவன் அங்கேருந்து அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா. அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஏண்டி ப்ளீஸ்ரி உனக்கு கெஞ்சி கேட்குறேன், நான் இங்கேருந்து விஷ்ணுவை பார்க்க போனோம், அது வரைக்கும் எங்கள் அப்பா பேச சமாளி, ஒருவேளை எங்கள் அப்பா ஃபோன் பண்ணால் ஏதோ சொல்லி சமாளிச்சிரு, நான் அதுக்குள்ளே போயிட்டோன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு ரொம்ப வயத்தில் இருக்கா. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் மலையில் பஸ் போயிருப்பா. ஒரு வழியாக விஷ்ணு ஊருக்கு போய் சேர்ந்துட்டா. விஷ்ணு கால் பண்ணி பார்க்குறா. பட் அந்த கால் போக மாட்டேங்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் விஷ்ணு கால் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் மாற்றி கால் பண்ணுறதுனால நாட் ரீச்சபிள் வருது. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாருமே அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. அதனால் ஜெஸ்ஸிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அங்கேருந்து லேடிஸ் டாய்லெட் போகிறா. லேடிஸ் டாய்லெட்லேருந்து கால் பண்ணுறப்ப விஷ்ணு எடுக்க முடிக்கிறான். கரெக்டாக நேரம் பார்த்து பசங்களாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சண்டையில் விஷ்ணுவோட ஃபோனை தட்டி விட்டு போயிடுறாங்க. அந்த ஃபோன் அங்கேருந்து ஒரு காலேஜ் பையன் கால் வந்துடுது. அந்த பையன் அந்த ஃபோனை ஆட்டி போட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கான். அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு ராய்னு ஒரு நம்பர் பின்னாடி வராரு. இந்த ராய் யாருன்னு தெரிஞ்சுட்டாதான் இந்த கதை இன்னும் கொஞ்சம் புரியும். ஃபர்ஸ்ட்டு இந்த ராயினை யாருன்னு பார்த்துருவோம். ராய் படித்து வேலை வரைக்கும் முழு சுற்றிட்டு இருக்கான். அந்த ஊரில் நடக்க சண்டையெல்லாம் இவன் தான் முதல்ல நடத்துவான். ஒரு நாள் கூட அவங்க ஊரில் ஒருத்தர் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க வந்திருக்கான். பட் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்
கூல்ட்ரிங்க்ஸ்ல கூலிங்கே இல்லை. அதெல்லாம் கடைக்காரங்கிட்ட யோ என்ன கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருக்க, இல்லை கூலிங் இல்லை, நீயாவது கடையான்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் போட வச்சிருக்கான். இதை பார்த்து கடுப்பாளராய் அந்த கடையில எல்லா பாட்டிலும் எடுத்து அந்த அடிச்சு போட்டுறான். இதை பார்க்குற அந்த கடைக்காரன் டே அவனால் ஒரு பாட்டில் தான் உடைச்சான், பட் நீ அடிக்கிறங்கிற பேரில் எல்லா பாட்டிலும் உடைச்சிட்டேன், இல்லை நான் வந்து கேட்குறப்ப விடுத்தாத்தா பார்த்துக்கலாம் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை அனுப்பிக்கிறான். இந்த மாதிரி வேலை பார்க்குற ஆள் தான் ராய். ராய்க்கு ஒரு அத்தை பொண்ணராக இருக்குது. ராய்க்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். டெய்லி அவன் கசனை அவன் தான் வேலைக்கு கூட்டி போயிட்டு வருவான். அந்த மாதிரி ஒரு நாள் கூட்டி போயிட்டு வரப்ப டே இல்லை நல்லா இருக்காடா, படித்து வேலைக்கு போகாமல் இருக்கே, இப்படியே இருந்தா நாளைக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ண முடியும், போ எங்கேயாவது வேலைக்கு போ, எங்கேயே போய் வேலைப்பான்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் சொல்லாத, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அங்கே போய் பாரு, ஐயோ வேலைவான்னு சொல்லிட்டு நம்ம ராய் அங்கேருந்து போகிறான். அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போகிறான். அந்த கம்பெனி செலக்ட் பண்ண முடிக்கிறாங்க. ஏன்னா ராய் இது வரைக்குமே இங்கேயும் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அந்த கம்பெனிக்கு எல்லாருமே சாரி சார் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, என் கம்பெனிக்கு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான், அதெல்லாம் உங்களுக்கு வேலைன்னு சொல்கிறப்ப யோ என்ன அது நியாயம், என்றைக்காவது வேலை பார்த்தாலே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், பட் எல்லா கம்பெனிலையும் ஃப்ரெஷ் வேணும்னு சொல்கிறீங்க, அப்போ எங்கள் அம்மா ஃப்ரெஷ்ஷில் எங்கேயா போகிறது, போங்கயே நீங்களும் உங்கள் வேலைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கான். அந்த பஸ் ஸ்டாண்டில் 4-5 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர்கிட்ட வந்து கீழே ஃபோன் விழுந்துருது. அந்த ஃபோனை ஒரு பையன் அங்கே தூக்கிட்டு போகிறான். அந்த ஃபோனை தான் இப்போ ராய் வாங்கியிருப்பான். இப்போ அந்த கதையில் இருக்கிற 3 கேரக்டர்ஸும் ஒன்னோட லிங்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ விஷ்ணு ஃபோனை தேடிட்டு இருக்கான். பட் எங்கேயுமே அவன் ஃபோனை காணோம். கரெக்டாக நேரத்தில் ஹீரோயினும் ஹீரோ கால் பண்ணுறா. பட் அந்த காலை ராய் எடுத்துறான். ராய் எதுவுமே பேசாமல் ஊன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜெஸ்ஸி விஷ்ணு நினச்சிக்கிட்டு விஷ்ணு எங்கே இருக்க, அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன், நீ எங்கே வான்னு சொல்கிறப்ப இவனும் ஊன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பாத்ரூம்லேருந்து வெளியே வருது. ராய் அந்த காலை கட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அப்போ திரும்ப விஷ்ணுவோட ஃபோனுக்கு இன்னொரு கால் வருது. பார்த்தா ஒரு லேடி கால் பண்ணுற மாதிரி இருக்கு. எங்கே அந்த கால் அட்டன் பண்ணி ஊன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அம்மா அந்த ஃபோனில் ஏதோ சொல்லிட்டு இருக்கு. அது என்னங்கிறது இப்போ நமக்கு தெரில. இதுக்கப்புறம் ராய் அங்கேருந்து ஜெஸ்ஸி பார்க்க போகிறான். ஜெஸ்ஸி ராய் விஷ்ணு நினச்சிக்கிட்டு விஷ்ணு எனக்கு தனித்தகமாக இருக்கு தண்ணி வாங்கி கேட்குறப்ப அவனு வாங்கி கொடுக்குறான். இதே நேரத்தில் விஷ்ணு அந்த இடத்துல தேடி பார்க்குறான். அப்போ அங்கே இருக்க கண்டக்டர் கிட்ட சார் அந்த ஊரில் ஒரு பொண்ணு வந்துச்சா, அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 18 வயசு கிட்ட இருக்கும், அந்த பொண்ணு நீங்கள் 10 நிமிஷம் கேட்குறப்ப அவளாப்பா அவள் கூட முடிச்சு விட்ட முடியாது இருக்கும்ல, வா நான் கூட்டி போன்னு சொல்லிட்டு அந்த கனெக்ட் அங்கே கூட்டி போறாரு. ஒரு வழியா விஷ்ணு ஜெஸ்ஸியை பார்த்துறான். பட் ஜெஸ்ஸிக்கு விஷ்ணு யாருன்னு தெரியல. விஷ்ணு ஜெஸ்ஸிக்கிட்ட வந்து ஜெஸ்ஸி நான் தான் விஷ்ணு, உனக்கு கூட ஃபோன் பண்ணோம்ல அதை நான் தான் சொல்கிறப்ப ஜெஸ்ஸிக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. இப்போ ராயை பார்க்குறப்ப சாரி சார் உங்கள் ஃபோன் கீழே இருந்துச்சு, அந்த ஃபோனை கொடுக்க வந்தேன் இவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, என்னை மறைச்சுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை விட்டு அங்கேருந்து போயிடுறான். அந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. ஒருவேளை விஷ்ணு நினச்சிக்கிட்டு அவங்களோட போய் என்ன இருக்கும் அதை நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு ரொம்ப வயத்தில் இருக்கா. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஊரை சுற்றுறாங்க. தேட்டருக்கு போகிறது பார்க் போகணும்னு சொல்லிட்டு அவங்களே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஒரு வாட்டி பார்க்கில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப அவங்க பின்னாடி ராய் இருக்கான். இதை பார்க்க ஜெஸ்ஸி விஷ்ணு அங்கே பாரு நானும் அப்போ வந்து பார்த்துருக்கேன், அவன் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அவன் நினைச்சு கேள்னு சொல்கிறப்ப விஷ்ணு அங்கேருந்து போகிறான். ராய்கிட்ட டே உனக்கு என்னடா வேணும், நாங்கள் அப்போ வந்து பார்த்துருக்கோம், அப்போ தான் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, உனக்கு என்னடா வேணும்னு சொல்லிட்டு ராய் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த சண்டை ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. ஜெஸ்ஸி உள்ள போய் தடுக்க போகிறப்ப ஜெஸ்ஸி அள்ளி விட்டுறாங்க. ஜெஸ்ஸி தெரியுமா ஒரு சேத்துல விழுந்துடுறா. அந்த இடத்துக்கு போலீஸில் வந்து அவங்க எடுத்து பிரித்து அனுப்புகிறாங்க. நம்ம ராய்க்கு பலம் அடி போட்டிருக்கு. அது மட்டும் ஜெஸ்ஸியோட ட்ரெஸ் ஃபுல்லாக சேராக இருக்குது. இதை பார்க்க விஷ்ணு வா ஒரு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு துணி வாங்கி தரான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கே ஒரு லாட்ஜுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ, உனக்கு வயிறு பசிக்குது இல்லை நான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட அங்கே போகிறான். நம்ம ஜெஸ்ஸிக்கு விஷ்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஏண்டி உனக்கு தெரியுமா நானும் விஷ்ணுவும் இப்போ லாட்ஜில் இருக்கோம், நாங்கள் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பின்னு சொல்கிறப்ப ஏண்டி லாஜா அது வரைக்கும் போயிட்டியா எப்படி சொல்கிறது கேட்குறப்ப நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, சரி விட்டுரு இது ஒரு பெரிய கதை நான் வீட்டில் சொல்லிட்டு அந்த பொண்ணு கால் கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் அப்படியே ராயை காமிக்கிறாங்க. ராய் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் இங்கே வாடா இன்னொரு அழிச்சிட்டான்டா, அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் சீக்கிரம் அந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் ட்ராப் பண்ண ஆட்டோக்கார்ட்ட கேட்டு அந்த லாட்ஜுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் ஜெஸ்ஸி அந்த ரூமில் தனியாக இருக்கா. அப்போ அந்த ரூமுக்குள்ளே ஒரு லேடி வராங்க. அந்த லேடி யாருன்னு ஜெஸ்ஸிக்கு தெரியவே இல்லை. ஜெஸ்ஸி நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப நான் தான் விஷ்ணுவோட அக்கா, என்னை பற்றி அவங்கள்ட்ட சொல்லலான்னு சொல்லி கேட்குறப்ப அவள்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் விஷ்ணு சாப்பிடலான்ட்டு உள்ள வரான். அப்போ அந்த அக்கா ஹீரோ கிட்ட என்ன விஷ்ணு இந்த பொண்ணை எப்போ அனுப்புகிறோம், இந்த பொண்ணை இப்போ மங்களபுரத்துக்கு போகலான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு கொண்டு புரியல. ஏன்னா அவங்க சொன்ன ஊர் பேருங்கிறது ஒரு பிளாஷ் பண்ணுற இடம், அந்த இடத்துக்கு நம்ம ஏன் போன்னு சொல்லிட்டு அவரும் பயத்தில் இருக்கா. இப்போ விஷ்ணு அந்த அக்கா கிட்ட அக்கா உங்களே இங்கே வர சொன்னா நீங்கள் வெளியே போங்க, அந்த பொண்ணை எப்படி பேசி அவளை மயக்கம் எனக்கு தெரியும், நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கா அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் விஷ்ணு நம்ம ஜெஸ்ஸி கிட்ட போகிறான். ஜெஸ்ஸி விஷ்ணு கிட்ட விஷ்ணு உண்மையை சொல்லு நம்ம எதுக்கு அந்த இடத்துக்கு போகிறோம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுன்னு சொல்கிறப்ப விஷ்ணு அந்த பொண்ணை பிடிக்கிறான். ஏண்டி உன்னை எதுக்கு பார்த்து நினைக்கிற, உன்னை சும்மா பார்த்துட்டு சும்மா விட்டு போகிறதுக்கா,
உன்னை அனுபவிக்க நான் கூப்பிட்டு வந்தேன். அவளை சீக்கிரத்துல உன்னை விட்டுவானா என் கூட படுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரேப் பண்ண போறான். அந்த பொண்ணு விடுவிடும் கத்துது. பட் அந்த பொண்ணை விட முடிக்கிறான். அந்த பொண்ணை பூட்டில் ரேப் பண்ண போறான். அப்போ லாட்ஜ் கதவை யார் தட்டுறமா இருக்கு. திறந்து பார்த்தா ராய் உள்ள பூந்து அவனை போட்டு பொலவன் வளர்க்குறான். இதை பார்க்குற ஜெசி பயந்து பாத்ரூம் ஒழிஞ்சுக்கிறா. ராய் அவனை போட்டு மிதிமிச்சு, ஏமா வெளியே வாமா, எனக்கு அப்படியே தெரியும் ஒரு மாதிரி ஆள் சொல்லிட்டு இங்கேருந்து வெளியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கூட்டிப்பாரான். இப்போ விஷ்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் அவ்வளோதான்டா, உன் தங்கச்சிலாம் போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்க, நீ ஜாகிரதைன்னு சொல்கிறப்ப விஷ்ணு சேர்ந்து சொல்கிறான். ஆக்சுவலாக விஷ்ணு ஒரு மாமா பொண்ணுங்களை வச்சு ப்ராஸ்டன் பண்ணிட்டு இருக்கான். படத்தோட ஸ்டார்டிங் கூட ஒரு போலீஸ் அனுமதிச்சிருப்பாங்களே, அப்போ வாட்டோல 2 பொண்ணுங்க இருக்கும்ல, அவங்கள வச்சு தான் அவன் இந்த வேலையை பார்த்துருக்கான். அந்த மாதிரி ஜெஸ்ஸியை பேசி மடக்கி அவனை கொண்டு வந்து பார்த்துருக்கான். ஒரு வழியை ராய் உள்ள போய் ஜெஸ்ஸி காப்பாத்திட்டா. ஜெஸ்ஸிக்கு இப்போ உயிர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு செகண்ட்ல அவள் லைஃபே மாறி இருக்கும். இப்போ ராய் கூட சேர்ந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கா. அப்போ ராய் இந்த பொண்ணுக்கிட்ட, ஏமா பேசுறியா, என் அத்தை பொண்ணு தான், அவனோட பேசினேன்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஜெஸ்ஸி ஓகேன்னு சொல்றா. அந்த அத்தை பொண்ணு ஜெஸ்ஸி கிட்ட, இங்கே பாருமா, இன்னைக்கு என்ன நினைச்சோ அதெல்லாம் அப்படி மறந்துடு, உன் வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு நீ போட அப்படியே போயிட்டுரு, எல்லாத்தையும் மறந்துன்னு சொல்றப்ப ஜெஸ்ஸி ஓகேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ராய் கிட்ட, அண்ணா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்னை பீச்சு கூட்டி போகணும்னு கேட்குறப்ப நம்ம ராயும் கூட்டி போறான். அந்த கடற்கரை நின்றுக்கிட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு இருக்கா. ஒரு வழி எப்படியோ ஊர்வன் சேர்றா. அப்போ அந்த ஜவுளி கடைக்கு போறப்ப பென்னி பேசுறான். நானும் அவங்கள்ட்ட கேட்கிட்டு இருந்தேன், நான் உங்கள்கிட்ட பொண்ணு கேட்டல, பட் ஒரு வாட்டி கூட என்ன உங்களுக்கு பிடிச்சிக்கன்னு கேட்கல, என்ன உங்களுக்கு பிடிச்சிக்கன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு எடுத்து சிரிச்சிட்டு போறா. இதோட கப்பலாங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸாகவே இந்த படம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த படம் சொன்ன செம்ம பியூட்டிஃபுல். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஷ்ணு நல்லா காமிச்சிருப்பாங்க, பட் கடைசியில் அவனமா ஒரு பொறுக்கி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ராயும். படத்தோட ஸ்டார்டிங்கில் ராய் ஒரு கெட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒட்டுமே நல்லவன் யாருன்னா ராய் தான். இந்த மாதிரி தான் எல்லார் வாழ்க்கையும். நம்ம நல்லவன் நினைக்கிற எல்லாருமே நமக்கு நல்லவனும் கிடையாது, நம்ம கெட்டவன் நினைக்கிற எல்லாருமே கெட்டவனும் கிடையாது. அந்த ஒரு கருத்தை இந்த படம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி ராய்க்கு விஷ்ணு பற்றி தெரியும், அது மட்டும் அவங்க 2 பேரும் எங்கெல்லாம் போனாங்களோ இவருக்கு முன்னாடி போகணும், இந்த ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டுக்கு வரலாம். அது காரணம் என்னன்னா, அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ராய்க்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அந்த ஃபோன் காலில் கூட ஒரு லேடி பேசியிருப்பாங்களே, அந்த லேடி யாருன்னா ஜெஸ்ஸி ரூமில் இருக்கிறப்ப ஒரு லேடி வந்திருப்பாங்களே, அந்த லேடி தான் விஷ்ணு நினச்சிக்கிட்டு ராய் கால் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு நினச்சி எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. மேபி அவன் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நம்ம நம்பி ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணை கடையை ப்ளாஸ்டிக் கொண்டு போகிறோம், இந்த மாதிரி வேணா அந்த அம்மா சொல்லியிருக்கலாம். அது மூலமாக ராய்க்கு தெரிஞ்சிருக்கும், ராய் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போயிருக்கலாம். இந்த மாதிரி தான் ராய்க்கு விஷ்ணு போய் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான படம் வரைக்கும். பாய் கைஸ்.